அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பல்லாவரம் எம்எல்ஏ உடைய மகன் திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவங்களுடைய மருமகள் மர்லினா அவர்கள் 2 பேரும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க நேற்று. சரி, எனக்கு ரிபப்ளிக் டே இல்லைங்களா? ஓகே, அனைவருக்கும் சேட் ரிபப்ளிக் டே மக்களே. நான் ஏன் சேடுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத மக்கள் பார்க்கலாம். என்னென்னால், உங்களுக்கு உலகத்திலேயே ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் இந்தியா முதன்மை வகிக்கின்றன. ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பெஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்லி உலகத்திலே சொல்லுவாங்க. ஏன் கான்ஸ்டியூஷன் வரையறுக்கப்பட்டுச்சு, ஏன் எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் தெரியப்படுத்த வேண்டும், இருக்கணும் அப்படிங்கிறனால வரையறுக்கப்பட்டது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற விஷயமே. ஆனால் இன்றைக்கி மக்கள் எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸும் ஈக்குவல் டியூட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஸோ அதற்கு இன்னைக்கு காலம் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், அதாவது திரு பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா அரெஸ்ட்டே மிகப்பெரிய அதுக்கு உதாரணம் சொல்லலாம் மக்களே. இந்த அரசுப்படி நடந்தக்கூடிய அரசியல் என்ன, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, நாளைக்கு இந்த கான்ஸ்டியூஷனே கொஷினபிளாக எப்படி ஆகுது இந்த இடத்துலன்றதை பற்றி எல்லாத்த பற்றியும், அதே போல் ஒரு சில உண்மைகளை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. பல்லாவரம் எம்எல்ஏ அவருடைய மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா, அவங்க 2 பேரும் ஒரு பணிப்பெண்ணை கூட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க, அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணை சாதியை வச்சு திட்டினாங்க, அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி அவனுடைய பிறப்புறுப்பில் எட்டி உழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு நேற்று, அதாவது இன்றைக்கு விடிய நேற்று அந்த அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்காங்களாம், அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த கைது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், நேற்று எக்மோர் கோர்ட்டில் நேற்று ஈவினிங்லேருந்து, அதாவது திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா இவங்க 2 பேரும் கைது பண்ணியாச்சு, எக்மோர் கோர்ட்டில் அவங்கள ஒப்படைக்கிறோம் ஃபார் ரிமாண்டிக்காகன்னு சொல்லிட்டு வரப்பட்டுச்சு. பட் என்னாச்சுன்னா, நேற்று நீதியரசர் அல்லி அவர்கள் ஊரில் இல்லை. ஸோ நேற்று கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1.5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள கேட்ச் பண்ண முடியல, ஓவர் த ஃபோன் கேட்ச் பண்ண முடியல, வீட்லேயும் ஆள் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே நைட்டு 2 மணிக்கு மேலே நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு வாங்க, இன்சார்ஜ் ஜட்ஜு இருப்பாங்க, ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லிட்டாங்க மக்களே. இன்றைக்கி விடிகாலில் 6 மணிக்கு கொண்டு வரப்பட்டு இன்சார்ஜ் ஜட்ஜ், அதாவது திரு நீதியரசர் அல்லி அவர்கள் இல்லைன்ற காரணத்தினால இன்சார்ஜ் ஜட்ஜில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஜென்ரலாகவே இன்சார்ஜ் ஜட்ஜுக்கிட்ட கொண்டு நம்ம ரிமாண்டோ பெயிலோ ப்ரொடியூஸ் பண்ணாலுமே அவங்க எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒன்று பாஸ் ஓவர் போடுவாங்க, இல்லை அட்ஜர்மெண்ட் போடுவாங்க, இல்லை ரிமாண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா மக்களே, ஹைகோர்ட் நீதியரசர் ஆனந்தகிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் சின்ஸ் இதை பிசிஆர் போடப்பட்டிருக்கிறதுனால இந்த வழக்கில் ஏபி இல்லைன்ற காரணத்தினால 2 வாரத்துக்குள் அவங்க சரண்டர் ஆகலாம். சரண்டர் ஆகும் பொழுது அப்படியே அவங்க பெயிலுக்கும் மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 2 வாரத்துக்குள்ளே சரண்டர் ஆகலாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு கொஷினபிளான ஒரு விஷயம். அது ஏன்னு அடுத்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, இதுக்கு பின்னால் அந்த அரசியல் என்ற சொல்ல போகிற மக்களே உங்களுக்கு. ஆக்சுவலாக நேற்று சப்போஸ் திரு நீதியரசர் அல்லி அவர்கள் இருந்திருந்தாங்கனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆனந்தகிருஷ்ண ஜட்ஜோடைய ஒரு ஆர்டர் காப்பி ரெடியாக இருக்குது, ஸோ இவங்க எங்கேயும் ஓட மாட்டாங்க, ஒழிய மாட்டாங்க, ஸோ 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காரு, சென்னை உயர்நீதிமன்றம் டைம் கொடுத்துருக்கு, 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்கிறதுனால அந்த டைமுக்குள்ளே சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்க முடியும். பட் இன்சார்ஜ் ஜட்ஜ் இருந்ததுனால அவங்க எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. ஏனென்றால் இன்சார்ஜ் ஜட்ஜை பொறுத்தளவுக்கு அது என்னவோ செஞ்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் வைக்க முடியாது. ஏன்னால் இந்த கேஸை எந்த ஜட்ஜு விசாரிப்பாங்களோ அவங்க தான் அந்த கேஸை பற்றி ஃபுல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்றைக்கி விடிகாலில் இன்சார்ஜ் ஜட்ஜ் தான் இருந்தாங்கன்ற காரணத்தினால திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் மர்லினா 2 பேரும் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப் டு 9/2/2024. 4 வயசு குழந்தை இப்போது அழுதுட்டுருக்கு. அம்மா இல்லை, அப்பா இல்லை. கடந்த 4 நாட்களாகவே அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த குழந்தை அவங்க பாட்டிக்கிட்ட தான் இருக்குது. 4 டேஸாக ஒழுங்காக சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்குது. என்னாச்சு, அம்மா எங்கே போயிருக்காங்க? இப்போ இவங்க போய் சொல்கிறாங்க, அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஊருக்கு போனால் என்கிட்ட பேசுவாங்களே,
எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க, என்னை கூப்பிட்டு போவாங்களே, அம்மா கால் பண்ணு, ஆயா அம்மா கால் பண்ணு பாட்டி, நான் பேசணுன்னு. கால் பண்ணுறதுக்கு ஃபோன் கிடையாது, பேச முடியாது. ஸோ 4 நாட்களாக அந்த குழந்தை அழுது இன்றைக்கு நாம் கேள்விப்பட்ட விஷயம் மக்களே, இன்றைக்கி ஃபுல் டே டிவியே போட்டுறாதீங்க. ஏன்னா டிவி போட்டால் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது, ஏதாவது வந்து வீடியோ அந்த பொண்ணை வந்து டிவியில் பார்த்துற போகுது, இல்லை பெரியவங்க பார்க்குற கூட பார்த்துற போகுது, பார்த்து அந்த குழந்தை அழுதுகிட்டே அம்மா அங்கே போகிறாங்க என்னாச்சுன்னு கேட்டுற போகுது அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருக்கிறாங்க அந்த குழந்தையை வளர்த்துட்ருக்குறவங்க. இது நடந்திருக்கு மக்களே. சரி, இது ஏன் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே. நாம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார், வந்து வீடியோ வந்து சில கேள்வி கேட்குறீங்க கீழே வந்து. அந்த கேள்வி எல்லாத்துக்குமே இந்த கேஸை நம்ம ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கோம் மக்களே, இன்வெஸ்டிகேட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விடையாகவே நம்ம வீடியோஸே போட்டிருப்போம். ஏகப்பட்ட ஆதாரங்களை கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்கும். அந்த விடைகள் நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெரியும் இது முழுக்க ஒரு ஃபேக் கேஸ்ன்னு தெரியும். முழுக்க ஃபேக் கேஸ். இதை போடப்பட்டிருப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தால் ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் மக்கள், வீடியோவில் பார்த்து தெளிவாக சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பேசின ஆடியோ வெளியிட்டிருப்போம். அப்புறம் ஒரு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினான்ற வெளியிட்டிருப்போம். ஸோ ப்ரெஸ் மீட்டுக்கும் இதுக்கும் மிகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கும். அதில் முதல் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த போடப்பட்டிருக்கிற எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். அந்த வார்த்தையை நான் படிக்கிற மக்களே, எஃப்ஐஆர்லேருந்து படிக்கிறேன். அவர்கள் அடிக்கடி பரட்சி என்று என்னை சாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்துவார்கள். ஸோ இதான் அந்த முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்றைய எஸ்சிஎஸ்டி ஆக்ட், பிசிஆர் ஆக்டில் வந்துடும். ஸோ ஜென்ரலாக ஒரு பிசிஆர் ஆக்டில் வந்து ஒருத்தவங்க போடப்பட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏபி கொடுக்க முடியாது, நோ ஆன்டிசிபேட்டரி பெயில். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஹைகோர்ட்டில் போய் அவங்க டைரக்ஷன் வாங்கிட்டு அவங்க சரண்டர் ஆகிற அன்னைக்கு அப்படியே பெயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளிலும் நீங்கள் பார்த்தா தெரியும் மக்கள், இந்த வழக்கில் அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சொன்ன ஆடியோவே கம்ப்ளீட்டாக வேறு. இப்போது ஆனால் கடைசியாக ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு எஃப்ஐஆரில் போட்ட வார்த்தை கம்ப்ளீட்டாக வேறு. ஏன்னா எஃப்ஐஆர் அந்த மாதிரி வார்த்தைகளை போட்டால் தான் இந்த கேஸ் வந்து ப்ராப்ளம் பேசப்படும், ஹைப் ஆகும், பெப்பாகும், அப்போ தான் காசு பார்க்கலாம் அப்படின்னு இந்த புரோக்கர் கதிர் பண்ண வேலையால் கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள். அதான் இந்த கேஸுடைய ஒரு முக்கியமான வார்த்தையாகவும் இருந்திருக்குது. இவர் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்குது மக்களே. சரி, இப்போ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில விஷயம் பார்த்துருவோம். இது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் திருவான்மையூர் வீட்டில் இருந்தப்போ என்ன பண்ணுவாலாம், காலை எழுந்திரிச்சு குளிச்சு வேலைலாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு நேராக ஒரு பெட்ரூம்குள்ளே போவாலாம். அந்த பெட்ரூம் யாருதுன்னு பார்த்தா திருமதி மெரினாவுடைய பெட்ரூம். அங்கே போயிட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்கப் கிட் எடுத்து வச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ட்ராக்கில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்துட்டு ஃபுல் மேக்கப் போட்டு போகலாம். ஸோ இது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அது தெரியறதை தாண்டி நாம் வெளியிட்டிருப்போம் மக்கள், நிறைய ஃபோட்டோஸ் வெளியிட்டிருப்போம். எல்லா ஃபோட்டோலையும் பாருங்கள் அந்த பொண்ணு ஃபுல் மேக்கப்பில் இருப்பாள். அதே மாதிரி வீட்டில் கேக் கட் பண்ணுறாங்க, அந்த கேக் கட் பண்ணுற அந்த சமயத்துலேயும் அந்த பொண்ணு ஃபுல் மேக்கப்பில் இருப்பாள். ஸோ அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, மேக்கப் கிட்ட இவங்க தரலை, அந்த பொண்ணு உரிமையாக நேராக அவங்களுடைய பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சி அந்த க்ளோசட்டை திறந்து மேக்கப் கிட்ட எடுத்து கண்ணாடி ட்ரெஸ்ஸிங் ட்ராயரில் போய் கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுப்பான். அந்த மேக்கப் போடுவது எந்த ஒரு மேக்கப் ப்ரஷ்ஷை எடுத்து அந்த பொண்ணு முகத்தில் போடுறாலோ அதே மேக்கப் ப்ரஷ்ஷை வச்சு தான் திருமதி மர்லினாவும் மேக்கப் போடுவாங்க. ஸோ இந்த பொண்ணு போட்ட எஃப்ஐஆரில் போட்ட மாதிரி அவங்கள வந்து அந்த பொண்ணை வந்து அந்த சாதி பேரை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கக்கூடிய நபராக இந்த மர்லினா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னால் எப்படிங்க அவங்க மேக்கப் கிட்டில் யூஸ் பண்ணுற அதே ப்ரஷ்ஷை அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி விடம் நுழைய விடுவாங்க அவங்க பாட்டு அசால்ட்டாக, எப்படி மேக்கப் அப்படி அலோவ் பண்ணுவாங்க, யோசிச்சு பாருங்கள் மக்களே. அடுத்தது ஒரு விஷயம், இந்த மர்லினா அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாப்கின்ஸ், ஸோ அவங்களுடைய நாப்கின்ஸை இந்த பொண்ணு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு உரிமை இருக்கின்றது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு ஏதாவது அந்த டைம் இருந்துச்சுனால் ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே நாப்கின் பிராண்ட்ஸை இந்த பொண்ணு எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்கன்ற தகவலும் கிடைக்கிது. ஸோ அந்தளவுக்கு இந்த உரிமை அந்த பொண்ணு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது. மூணாவது, ஒரு ஜுவல்லரி வீடியோ பார்த்துருப்போம் மக்களே. ஜுவல்லரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணு வந்து ஜீன் போட்டுட்டு ஒரு டாப் போட்டுட்டு நடந்து வந்துட்டுருப்பான் அந்த பொண்ணு. இந்த ஜீன் அண்ட் டாப் அப்படிங்கிறது மெரினாவுடைய ஜீன் அண்ட் டாப். அவங்க கொஞ்சம் இந்த பிஃபோர் அந்த கல்யாண சமயத்தில் வாங்கின ஜீன் அண்ட் டாப்பு,
அந்த ஜீன்ஸையும் டாப்பையும் அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரி ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் எப்படிங்க கொடுப்பாங்க அந்த விஷயத்தை? எல்லாத்துக்கும் மேலே மக்களே, நம்ம நேத்தியே போய் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். ஜாதி பார்க்கக்கூடிய குடும்பமாக இருந்தால் முதல்ல வேலைக்கு எடுத்திருக்க மாட்டாங்க இந்த பொண்ணு. ஏன்னா அந்த கேஸ்டில் ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பாங்க. ஜாதி பார்க்கக்கூடிய குடும்பமாக இவங்க இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு சமைக்கிற சாப்பாட்டை அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஜாதி பார்க்குற குடும்பமாக இருந்தால் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த பர்த்டே வீடியோவில் அந்த குழந்தை பக்கத்தில் நின்று அந்த குழந்தைக்கு கூட ஒன்றா ஒரே கையாக வச்சு தான் அந்த கேக் கட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பொண்ணு. ஜாதி பார்க்கக்கூடிய குடும்பமாக இருந்தாங்கனால் அந்த குழந்தை கூட முதல்ல பழகவே விட்டுருக்க மாட்டாங்க. ஜாதி பார்க்க குடும்பமாக இருந்தாங்கனால் அந்த பொண்ணு கையால் ஊட்டி விடக்கூடிய அந்த கேக்கை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஜாதி பார்க்கக்கூடிய குடும்பமாக இருந்தாங்கனால் அந்த பொண்ணை கட்டி பிடிக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, இது எந்த அளவுக்கு ஒரு புட்டப் கேஸ்ன்றது தெரியும். இன்றைக்கி அந்த புட்டப் கேஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் இவங்களுக்கு இந்த ரிமாண்டே போடப்பட்டிருக்கின்றன. அப்போது எதுக்காக இது போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் மக்களே. பட் வி வாண்ட் டு கிவ் அ கிளாப்ஸ் டு ஃபியூ பீப்புள். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு காவல்துறைக்கும் ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தை எப்படி ஆகி போச்சுன்னு மக்கள் எப்படி ஆகி போச்சுன்னா, எமவனா என்னவனா புகார் கொடுக்கலாம். அது முக்கியமாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னால் அந்த பொண்ணு வெளியே வந்து என்ன புகார் கொடுத்தாலும் அந்த புகாரை உண்மையாக பொய்யான்னு விசாரித்து பார்க்கறதுக்கு கூட காவல்துறைக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டானுங்க. அதை சுற்றி ஒரு லாபி ஒர்க் பண்ணுவானுங்க. அந்த லாபி ஒர்க் பண்ணிட்டு அந்த பொண்ணுடைய விஷயத்தை, அது என்ன காமெடினா, இந்த பொண்ணை பற்றி என்கொயரி பண்ணுறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் காவல்துறை வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் ஃபஸ்ட்டு மீடியாவில் உட்காந்துருவானுங்க. மீடியாவில் உட்காந்து மீடியாக்காரங்கிட்ட போய் இந்த கேஸை சொல்லுவானுங்க, நடந்த விஷயம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பட்டியலை போடுவானுங்க. அந்த பட்டியல் அப்படியே அவர்மெண்ட்ஸில் இருக்கும், எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸில் இருக்கும். அந்த பட்டியலை வச்சு யூடியூப் சேனல், ஒரு 30 யூடியூப் சேனல் வச்சுருப்பானுங்க. அது 30 எச்ச பசங்க கூட உட்காந்துக்கிட்டு அதை பற்றி அங்கே வந்து ட்ரையல் நடத்துவானுங்க. ட்ரையல் நடத்தி அவங்களே நீதிபதி ஆயிடுவானுங்க. அவங்களே வந்து தீர்ப்பு கொடுத்துருவானுங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு சில தலித் அமைப்புகளை சேர்ந்த ஒரு சில எச்ச புரோக்கர்கள்லாம் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு யார் மேலே வேணா என்ன வேணா எப்படி வேணா ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணு தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு இருந்துச்சுன்னா வச்சு பழி போடலாம். அந்த பழி போடுறதும் இஷ்டத்துக்கு அளந்து விடலாம். அளந்து விட்டவொடனே இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில எச்ச யூடியூபர்ஸ் இருப்பானுங்க, எச்ச பசங்க இருப்பானுங்க. அந்த எச்ச பசங்களோட உட்காந்துக்கிட்டு ஃபுல்லாக அதை பற்றி விவாதம் பண்ணலாம். அது வந்து இன்னும் ட்ரையல் கோர்ட்டு மாதிரி உட்காந்து ட்ரையல் நடத்திட்டு உட்காந்துருப்பானுங்க. அவங்களும் நீதிபதி ஆயிடுவானுங்க. அவங்களே நீதிபதி ஆகிட்டு அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவானுங்க. வெட்டணும், குத்தணும், கொல்லணும், நிற்க வச்சு சொல்லணும், தீர்ப்பு கொடுத்துருவானுங்க. இந்த தீர்ப்பு இந்த இவங்க பண்ணக்கூடிய ட்ரையலு இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு உடனே காவல்துறையும் ஐயோ ரொம்ப அஜெண்டா பண்ணுறாங்களே, பயங்கரமாக அஜிடேட் ஆகிட்டுருக்கே, நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இது உண்மையாகவே இல்லாமல் இருக்கக்கூடிய கேஸாக இருந்தாலும் சரிங்க இப்போதைக்கு சமாதானப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சம்பந்தமே படாத குற்றமே செய்யாத அந்த நபர்கள் ரிமாண்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. நீதி அரசர்களும் இந்த விஷயத்தில் விசாரிக்காமல் ரிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே வருத்தமான விஷயம். ஸோ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாப்ஸ் கொடுத்துடலாம் மக்களே, நல்ல கிளாப்ஸ். ஏன்னா நாளைக்கு என்ன ஆகுனால் இதே ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வீட்டுக்குள்ளே வந்துட்டானுங்க இவனுங்க, இந்த எச்ச பசங்க, இந்த எச்ச புரோக்கர்ஸ் வந்து எம்எல்ஏ வீட வந்துட்டானுங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை உயரதிகாரிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் சில பேர் வேலை பார்ப்பாங்க, மெய்ட்ஸ் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அடுத்து அதுக்குள்ளே நுழைவானுங்க. அவ்வளோ ஏங்க மக்களே, நாளைக்கு ஜட்ஜி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவானுங்க. ஜட்ஜி வீடு இருக்கும், அங்கே சில பேர் மெய்ட்ஸ் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவதை வச்சு அடுத்து கதை கட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இப்போது காவல்துறை அதிகாரியோ இல்லை ஜட்ஜோ தவறே பண்ணாமல் இருக்கும் பட்சத்திலும் அவங்க தவறு பண்ணலைங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் போனாலுமே அதையே வச்சு உட்காந்து பேசுவாங்க ஒரு 30 யூடியூப் சேனல்ஸில். பாருங்கள் எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்க அப்படி பேசுவானுங்க. ஸோ தவறே பண்ணலனாலும் அதை உண்மையான இன்வெஸ்டிகேஷன் போனாலும் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி அவங்க பேசுவானுங்க. சரிங்க தவறு பண்ணல தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் பண்ணிட்டாலுமே அந்த சம்மந்தப்பட்ட இதில் வந்து தவறே பண்ணாமல் சம்மந்தப்பட்டு ரிமாண்ட் ஆகக்கூடிய அந்த உயர் அதிகாரிகள் ஜட்ஜுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னால் இன்றைக்கு ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உடைய வீட்டில் இப்படி அவனமாக குற்றச்சாட்டை வச்சு உள்ளே நுழைஞ்சாச்சு. அடுத்தது என்ன, நெக்ஸ்ட்டு போலீஸு, அடுத்தது நீதியரசர்கள் தான், அதுவும் வரப்போகின்றன. ஸோ அதற்கு முன்னோடியாக காவல்துறையும் நீதிபதிகளும் இவங்களை 2 பேர் ரிமாண்ட் பண்ணி சூப்பர் விஷயம் ஆரம்பித்து வச்சுருக்காங்கன்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாப்ஸ் கொடுத்துடலாம் மக்களே. அடுத்தது
இவங்க 2 பேரையும் வந்து ரிமாண்ட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்கள். ஏன்னா திரு இபிஎஸ் அவர்கள் இந்த கேஸில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதை வந்து வெளியே கேட்டிருப்பார், வாய்ப்பு இருக்கின்றன. ஏனால் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற மக்களே, ஏன் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டே அந்த பொண்ணை போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கினதோட சரி, அதற்கு பிறகு இதுவரை அந்த பொண்ணை விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கப்பட முடியவில்லை. இன்று வரை நேற்று கேட்டிருந்திருக்காங்க. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 7 hours நம்ம வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்தாலும் அந்த டைமும் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் பெட்டிஷனரை கூப்பிட்டு காவல்துறை உள்ளவங்க விசாரிக்க கூட முடியலை அப்படிங்கிறது சூப்பர் மேட்டர். ரைட், அடுத்தது பாருங்கள். இப்போது திரு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸை பற்றி எந்த விதமான அடிப்படை ஃபேக்ட்ஸும் தெரியாமல் அவர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவர் கேட்டிருக்கலாம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட. கேட்டால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, சார் பெட்டிஷன் விசாரிக்க வர மாட்டேங்கிறாங்க சார், நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 யூடியூப் புரோக்கர் என்ன பண்ணுறாங்க, எச்ச பசங்க உட்காந்து உண்மை தப்பு அப்படியே நடந்து இவங்க வந்து கண்ணால் பார்த்து இவர் வந்து எவிடன்ஸு இது விட்னஸ்ன்னு சொல்லி போட்டு அப்படியே நீ வந்து தே ஆர் மேக்கிங் ட்ரையல் இந்த யூடியூப் சேனல்ஸ். இதை பார்த்து மேபி திரு இபிஎஸ் அவர்கள் அவருக்கு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு சில புரோக்கர்களை அழைத்து கேட்டிருக்கலாம். அந்த புரோக்கர்களும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு புரோக்கர் எவிடன்ஸ் கதிர்கிட்ட எச்ச காசு வாங்க வெயிட் பண்ண ஒரு புரோக்கராக இருக்கலாம். அந்த புரோக்கர் சொல்லக்கூடிய விஷயந்தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு திரு இபிஎஸ் அவர்களும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கார். ஸோ இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி இப்படி அறிவிச்சிட்டு இருக்காங்க, இது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அஜிடேஷன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அஜிடேஷன் ஏற்படுத்தாமல் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, தப்பே பண்ணலான்னு பரவாயில்ல, ஒரு குடும்பம் நாசமாக போகட்டும்னு சொல்லி அந்த திருமதி மெர்லினா மற்றும் ஆண்டோ அவர்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரிமாண்ட் பண்ணப்பட்டதற்கான அடுத்த ஒரு காரணக்கர்த்தா திரு இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம் மக்களே. மூன்றாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவருக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுக்க வேண்டும். ஏன்னா தப்பே பண்ணல, இவங்க 2 பேர் மேலே தப்பும் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ரொம்ப கண்கூடாக தெரியுது, இந்த பொண்ணும் கூட இருக்கக்கூடிய புரோக்கர் இந்த எவிடன்ஸ் கதிரும் அது கூட இருக்க புரோக்கர் ராமரும் அப்புறம் இந்த பொண்ணோட அம்மாவும் சேர்ந்து உட்காந்துட்டு நல்லா கதை கட்டி நல்ல ஒரு ஃப்ளாரப் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு முதலமைச்சராக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராப்பராக அதுக்கப்புறமா நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். இல்லையா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்க, முதல்ல பெட்டிஷன் கூட விசாரிங்க, ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதற்கப்புறம் தான் இந்த ரிமாண்ட்லாம் போகணும். அது மாதிரி போகக்கூடாது. அப்படிங்கிறதை ப்ராப்பராக அந்த விஷயத்தை செய்யக்கூட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கின்றன. இந்த இடத்துல டிஎம்கே கெட்ட பேர் வருது, டிஎம்கே எல்லோரும் வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, பலியாடி யார், அது 2 பேர் தான், திரு ஆண்டோ மதிவாணன், திருமதி மெர்லினா. ரிமாண்ட் பண்ணுறேங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு 2 அப்பாவிகளை பலியாடாக ஆக்கி ரிமாண்டு பண்ணி இன்றைக்கி அந்த 4 வயசு குழந்தை, சின்ன குழந்தைய அழ வச்சதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கிடைக்கணும் மக்களே, மிகப்பெரிய கிளாப்ஸ். அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள், முதலமைச்சர்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்தால் இது எந்த அளவுக்கு இந்த மாதிரியான எச்ச புரோக்கர்கள் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டிற்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கி அந்த எச்ச புரோக்கர்கள்லாம் வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிட்ட வந்துட்டாங்க. நாளைக்கு அதே எச்ச புரோக்கர் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திரு மு கருணாநிதி அவர்களுடைய கொல்லுப்பேரங்கிட்ட வந்துடலாம். திடீர்னு ஒரு பொண்ணு வெளியே வரலாம், ரோட்டில் வரலாம், தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு ஐயோ இன்பநிதி எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லலாம். அந்த பொண்ணு தலித் பொண்ணாக இருக்கலாம். அதற்கு உடனே இந்த எச்ச குரூப் மொத்தம் ஒன்று சேரலாம். ஆனால் வைக்கிற அலிகேஷன்ஸ் மொத்தமும் ஃபேக்காக இருக்கலாம். இப்போ உடனே போராட்டம் பண்ணலாம். இதுக்கு ஒரு 20-30 யூடியூப் புரோக்கர்கள் இருக்கலாம். அந்த புரோக்கரில் போய் உட்காந்து பேசலாம். இப்படிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் இந்த எச்ச புரோக்கர்களுக்கும் இந்த எச்ச புரோக்கருக்கும் நீங்கள் பார்த்து இன்றைக்கு இந்த 2 தவறு பண்ணாத அப்பாவிகளை நீங்கள் ரிமாண்ட் செய்ய ஒத்துக்கொண்டிருந்தது அப்படிங்கிறதே இங்கே ஒரு மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய சாபக்கேடு குற்றம் சொல்லணும். ஏன்னா இது வந்து அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வழி வகுத்துருச்சு, ரைட்டு. இப்போ கருணாநிதி வீட்டுக்கு உள்ளே போந்தால் ஒன்றும் செல்ல அவர், அடுத்தது மு கருணாநிதி வீட்டுக்குள்ளே போடுவானுங்க, நிச்சயமாக செய்வாங்க அந்த விஷயத்தை அவனுக்கு. ஏன்னா அதற்கு நீங்கள் ஒரு வழிகாட்டி விட்டீர்கள். இந்த வழிகாட்டின விஷயம்
நாளைக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக கூட வந்து முடியும் அப்படிங்கிறதில் நீங்களே பார்க்கலாம் மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் மக்களே, இந்த பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இதில் பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஒரு கான்ஸ்டியூஷன் வரையறுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னால் எல்லாரும் சமமாக இந்த நாட்டில் வரையறுக்கப்பட்டுச்சு. இப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னால் எதற்காக ஒரு சமூகத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ரைட்ஸ் இல்லை, எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் ஏன், எக்ஸ்ட்ரா சட்டம் ஏன்? இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த ஒரு வார்த்தையை நான் போட்டிருக்கு, இந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கு, ஒரு ரூம்குள்ளே ஆமாங்க இவன் என்னை வந்து பறச்சின்னு சொல்லிட்டான், ஆமாங்க இவன் என்னை பறையின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேசினால் இதுக்கு என்ன ஆதாரம் சாட்சி கொண்டு வர முடியும்? கொண்டு வரவே முடியாது. அப்போ யார் வேணா எது வேணா ஒருத்தனை பிடிக்கலன்னா உடனடியாக அவங்க மேலே ஒரு தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த சில நபர்கள் இப்படியும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கு இந்த சட்டம் அவங்களுக்குலாம். அப்போ இது சரியான சட்டமா, ப்ராப்பரான சட்டமா? அப்போ யார் வேணா பிசிஆர் போட்டலாம் இவங்க அப்படின்னால் இது எவ்வளவு சமுதாயத்துக்கு ஆபத்தான விஷயம் இல்லையா? திரு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த கமிட்டியில் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் வச்சுக்கோங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வச்சுக்கோங்க. இவங்களை வச்சு நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எங்கே யார் மேலே பிசிஆர் ஆக்ட் போடணுன்னு அந்த எஃப்ஐஆருக்கு ஏற்ற மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் வருதோ இம்மீடியட்டாக எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் கேஸை இந்த கமிட்டிக்குள்ளே கொண்டு வந்து இந்த கமிட்டி அந்த கேஸை வித்தின் 2 days வந்து பாஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போடுங்க. 2 நாளைக்குள்ளே இந்த கேஸ் வந்து ஆமாம் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த மாதிரி சொன்னது உண்மையாக தெரிகிறது, அதனால் இதில் வந்து மேலவுட் ஆகும், இந்த கேஸ் இந்த செக்ஷன் மேலவுட் ஆகும். சப்போஸ் தெரிலனால் இல்லைங்க பிசிஆர் மேலவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்டி உடனே ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த கமிட்டி நீங்கள் இப்போ கூட ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னால் நாளைக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், கருணாநிதி வீட்டுக்கு புகுந்த இவர்கள் நாளைக்கு கருணாநிதி வீட்டுக்கு பூந்துருவாங்க. நாளைக்கு கருணாநிதி வீட்டுக்கு பூந்துட்டாங்க அப்படின்னால் அதோடைய ஃப்ளேரப்பும் அதோட விளைவுகளும் இன்னும் மோசமாக பண்ணுவானுங்க. அப்போ வந்து குத்துது குறையுதுன்னு பேசிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இன்றைக்கே இந்த கமிட்டியை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் இது செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் தெரியும் மக்களே, திரு முதலமைச்சர் அவர்கள் நல்லாவே தெரியும், இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மட்டும் பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கிறதை 99% தப்பாக தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த 1% மட்டும் சரியாக பயன்படுத்துகிறாங்க. நம்மளே பேசியிருப்போம், அந்த விவசாயிகள் மேலே இடி சம்மன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போட்ட பிசிஆர் சரி, ஆனால் இங்கே போட்ட பிசிஆர் தப்பு. ஸோ இப்படி தவறாக பயன்படுத்துபவர்கள் மீதும் சட்டம் பாயும். அந்த கமிட்டி ரிவ்யூ கொடுத்துருச்சுன்னா தப்பாக பயன்படுத்த ட்ரை பண்ண மேலேயும் சட்டம் பாயும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து பண்ணுங்கள். நீங்கள் இனிமேலும் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னால் நம்ம தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவது மிக மிக கடினம் நான் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. இப்போ அடுத்தது கம்மிங் டு திஸ் ரேகா. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி காலை நடந்த விஷயத்துக்காக அந்த பொண்ணு ரேகா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா செல்வி, இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த புரோக்கர் கதிர் என்ன பண்ணுவான்னா கண்டிப்பாக பிரியாணி ஆர்டர் பண்ணி கொடுத்துருவான். ஸோ அந்த பொண்ணுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன், செல்வி ரேகா அவர்களை, செல்வி மற்றும் ரேகா அவர்கள் 2 பேரும் சொல்லலாம். புரோக்கர் கதிர் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பான். இலையை பிரித்து உட்காந்துக்குவாங்க. ஸோ பிரியாணி கை வச்சு நான் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டே சாப்பிடுங்கம்மா. அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க, இதே இந்த கைக்கிட்ட உங்கள் கையில் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், இதே அப்படியே 25th December அன்றைக்கி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்கள். அந்த நாளைக்கு ஒரு டைனிங் டேபிள், திருவாமூர் வீடு, அந்த டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா கேக் கொண்டாந்து திருமதி மரீனா வைக்கிறப்போ பக்கத்தில் வந்து டைனிங் டேபிள் சேர் இருக்குது. அந்த சேரில் ஒரு குழந்தை ஓடி வந்து மேலே நின்றுச்சு. அவன் 4 வயசு குழந்தை நின்றுட்டு கூப்பிடுது, அக்கா அக்கா சீக்கிரம் வா கேக் வெட்டலாம், வான்னு கத்துது. அப்போது நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கம்மா, வந்து அந்த குழந்தை கையோடு உங்கள் கையும் சேர்த்து வச்சு கேக்கை நீங்கள் வெட்டி சாப்பிட்டீங்க. ஸோ இன்றைக்கி உங்கள் கை மட்டும் அந்த குழந்தைய அழ வச்சுட்டு பிரியாணி சாப்பிட போகிறீங்க. நல்லா சாப்பிடுங்கம்மா, சிரிச்சிட்டே சாப்பிடுங்க, சூப்பராக சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற இதே நேரத்தில் அந்த 4 வயது குழந்தை சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்குன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா மக்களே, இந்த பெண் கூறிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆதாரபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இப்படி காமிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணால் இவ்வளவு தூரம் வந்து வெளியிலையும் பேச முடியுது, காசும் கேட்க முடியுது, குற்றமும் சாட்ட முடியுது, இப்போ போயிட்டு மதியம் சோறும் திங்க முடியுது அப்படின்னால் சூப்பரான பொண்ணு,
அருமையான பொண்ணு. நான் சர்வே தரேங்க மக்களே, நான் சர்வே கொடுத்துட்ருக்கேன். அருமையான பொண்ணு. ஸோ இந்த மாதிரி பெண்கள் தான் நாட்டுக்கு மிக மிக தேவை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அருமையான பொண்ணு. ஒரு விஷயம் கேட்க விரும்புகிற மக்களே, அதாவது கடந்த ஒரு 5 நாட்களாக இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்கள், ஏண்டா நீங்கள்லாம் இப்படி சம்பாரித்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு தெரியுமாடா? எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தாலி அறுத்து அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ரிமாண்ட் பண்ணி இப்படி தான் நீங்கள் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் இப்படி தான் நீங்கள் வேலை பார்த்து இப்படி தான் நீங்கள் அஜெண்டா பண்ணி இப்படி தான் நீங்கள் வீடியோ போட்டு இப்படி தான் நீங்கள் சம்பாரித்து இப்படி தான் அந்த கன்சர்ன் புரோக்கர்கிட்டையும் காசை வாங்கிட்டு சம்பாரித்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னால் உங்களை கட்டின பொண்டாட்டி மதிப்பாளா அவங்களெல்லாம்? ஐ டோன்ட் நோ. ஐ எம் அமேஸ்ட் டு சீ திஸ். பெத்த பிள்ளைங்க மதிக்குமா? இப்படி சம்பாதிக்கிற சம்பாதனம் போல் உங்களாம் நல்ல உடம்புல ஒட்டுமாடா அப்படின்னு கேட்க விரும்புகிற மக்களே. ஏனால் இந்த பசங்க பண்ண இந்த லாபி, இந்த பசங்க பண்ண இந்த வேலை தான் இன்றைக்கு விடிகாலையில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தப்பே பண்ணாத 2 பேர் ரிமாண்ட் ஆகிருக்காங்க. இவங்க ஆங்கிள்லே வரலாம். அதாவது இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பேசின ஆடியோவுக்கும் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கும் எஃப்ஐஆருக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறது. இது உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியாதா? தெரியாமலாம் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சு இந்த புரோக்கர், இந்த கதிர் கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு ஆசைப்பட்டு இந்த யூடியூபர்லாம் தோழர் தோழர் தோழர்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆமாம் தோழர், டெஃபினெட்லி தோழர், கண்டிப்பாக தோழர். என்னத்தை கண்டிப்பாக? ஏன் உனக்கு அதை சொல்கிறப்போ இப்படி இருக்குது, எப்படி நியாயமாக இருக்க முடியும், எப்படி லாஜிக்காக இருக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தோணாது உனக்கெல்லாம்? இந்த மாதிரி எச்சைகள் பார்த்த வேலையால் தான் இன்று தமிழகம் பதலபாதத்தில் போயிட்டுருக்கு மக்களே. இன்னும் போகும், இன்னும் உண்மையாக போகும், இன்னும் இது விடாது. ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுற மக்களே, உண்மையாலுமே மனசாட்சி உள்ள பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய, உண்மையாலுமே இவ்வளவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நம்ம இப்படி அசிங்கப்படுத்தி இன்றைக்கி அந்த 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை 4 வயது குழந்தை. எந்த குழந்தை நம்மளை பார்த்து அக்கா வா 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 கேக் வெட்டலாம் வான்னு சந்தோஷப்பட்டு கூப்பிட்டு நம்ம அரவணைச்சி நம்மள்கிட்ட கொஞ்சி விளையாடி நம்மளை அவ்வளோ சந்தோஷமாக இருந்த அந்த குழந்தை இன்றைக்கி சாப்பிடாமல் அழுதுகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிந்த எந்த ஒரு மனசாட்சி உள்ள பெண்மணியும் தூக்கு போட்டு செத்துருவா. நான் ரேகாவை சொல்ல மக்களே, நான் ரேகாவை சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், 100 வயசு நல்லா இருக்கட்டும், எவன் தாலி அறுத்தும் அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழட்டும். எவன் தாலி அறுத்தா என்ன, எவன் செத்தா என்ன, எந்த குழந்தை அழுதா என்ன. ஸோ செயின் கிடச்சிதா, மோதிரம் கிடச்சிதா, ட்ரெஸ் கிடச்சிதா, படிப்பு கிடச்சிதா, எல்லாம் கிடச்சிதா, ரைட், சந்தோஷம், அவ்வளோதான். அவன் தாலி அருந்தா என்ன, செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமாக வாழட்டும், 100 வயசு வாழட்டும். நான் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை மக்களே. மனசாட்சி உள்ள எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணதுக்கப்புறம் தூக்கு மாட்டு செத்துருவான், தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான். மனசாட்சி குத்தி குத்தி சாவடிக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் ரேகாவை சொல்லவே இல்லை. அவள் 100 வயசு வாழட்டும், நல்லபடியாக வாழட்டும், எல்லாத்தாலையும் அறுத்து வாழட்டும், நல்லா வாழட்டும். நான் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. அண்டு ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு மேக் இட் அ பாயிண்ட் ஹியர். முக்கியமாக மக்கள், ஒரு பொண்ணு தலைவீரி கோலமாக விச்சி போட்டுன்னு குவா 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 குவான்னு கத்துனதும் அந்த பொண்ணு சொல்கிறது தான் சரியாக இருக்கும், பக்காவாக இருக்கும், உண்மையாக இருக்கும்னு நம்பி கீழே அத்தனை நபர்கள் இவர் இந்த திரு ஆண்டோ மதிவானனையும் திருமதி மரீனாவையும் கமெண்ட்லேயே சாவச்சிட்டாங்க, கமெண்ட்லேயே குத்திட்டாங்க, கமெண்ட்லேயே தூக்கு போட்டானுங்க, கமெண்ட்லேயே கொலை பண்ணிட்டாங்க. ஒன்று சொல்லிக்க விரும்புகிற மக்களுக்கெல்லாம் யூ டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன்ஸ் மக்களே. ஏனென்றால் இன்றைக்கி இந்த விஷயம், நான் இன்றைக்கி சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி இந்த விஷயம் ஒரு கஷ்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திரு பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மருமகள் என்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த கேஸ் ஃப்ளேரப் ஆச்சு. நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இது நடக்கும். நடக்கிறப்போ வெளியே நீங்களோ இல்லை வேறு யாரோ நடக்கிறப்போ ஐயோ நான் தப்பே பண்ணலைங்க, என் மேலே பொய்யா பிசிஆர் ஆக்ட் போட போகிறாங்க, இல்லை போட்டாங்கன்னு சொல்லி வெளியே பேசினப்போ அப்பயும் இதே மீடியாவில் பேசுவாங்க, ஐயோ தலித்து பொண்ணு, ஐயோ தலித்து பொண்ணு அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள், தப்பே பண்ணாமல் பாதிக்கப்படுவீர்கள். அன்னைக்கு நான் சொன்ன இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஸோ இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னால் மக்களுடைய எமோஷன்ஸை வச்சு தான் இவங்க விளையாடுகிறார்கள். எந்த பொம்பளை வெளியே தலைவிரிச்சு போட்டு ஆனாலும் தயவுசெய்து நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவும் சொல்லியிருக்கார் வள்ளுவர். மெய்ப்பொருளை காணுங்க, அது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்காதீங்க, யாரையுமே நீங்கள் அசிங்கப்படுத்த வேண்டாம். உங்களுடைய சப்போர்ட் வச்சதுனால தான் இந்த மாதிரி எச்ச புரோக்கர்கள்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதை பேசுகிறப்ப ஒரு கதை ஞாபகம் வருது மக்கள். இந்த கதையை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம், கூட மந்திரி இருந்தாராம். ராஜா ரொம்ப இரக்கமான குணம் உள்ள ஒரு ராஜா. மந்திரி வந்து ரொம்ப ஸ்டூடான பர்சன். அப்போது அவர் ராஜாங்கத்திலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாரஸ்ட் இருந்திருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு குயில் மட்டும் கத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ என்னடா இப்போ கேட்குறாரு, காலைல ஏஞ்சி ராஜா மேலே வந்து நிற்கிறாருன்னா ஒரு குயில் கத்திக்கிட்டே இருக்குது. மந்திரி கூட என்ன மந்திரியார், ஏன் அந்த குயில் கத்திக்கிட்டே இருக்குது, ரொம்ப சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது, என்ன அர்த்தம்னு மன்னா ஒன்றும் இல்லை மன்னா, அந்த குயில்கிட்ட வந்து ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது அந்த குயிலுக்கான ஒரு ஆதங்கமாக இருக்குது, அதான் கத்திக்கிட்டு இருக்குன்னு. அப்படியா, நம்ம வாங்கிக்கலாமா போயிட்டு சொல்கிறார் ராஜா. அப்போ மந்திரி வந்து வேணாம் போகாதீங்க, அது கத்தட்டும் விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் ஏன் இப்படி சொல்கிறீங்க, வாங்க போகலான்ட்டு இந்த மந்திரியை வந்து கூட்டு போகிறார் ராஜா. கூட்டு போனால் இந்த கிட்டே போய் பார்த்தா அந்த குயில் கத்திக்கிட்டே இருக்குது. ஏன் கத்துறேன்னு கேட்டுன்னு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பழம் இருக்குது ராஜா, எல்லோரும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி நான் வாங்கிக்கிறேன் கொடு அப்படிங்கிறார். உடனே இந்த குயில் என்ன பண்ணுறதுக்கு, ராஜா என் பழத்தை வாங்க போகிறார், ராஜா என் பழத்தை வாங்க கத்த ஆரம்பிச்சிச்சான். ராஜா ஒரு சந்தோஷம், ரைட் ஓகே சந்தோஷமா, சரி கொடுமா நான் வாங்கிக்கிறேன்றாரு. பழத்தை கொடுக்குது, ஃபஸ்ட்டு காசு வாங்கி பழத்தை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பழம் வந்து அழுகி போன பழமாக இருக்குது. காசை ராஜா கொடுத்துட்டாரு. காசை அந்த குருவி வாங்கிட்டு இந்த அழுகி போன பழத்தை கொடுத்துருச்சு. கொடுத்ததும் ராஜா இருந்தால் அழுகி போயிட்டு சொல்லிட்டு, என்ன அழுகி போயிருக்கு அப்படிங்கிறாரு. சொன்னதும் அந்த குருவி கத்திருக்கு, ஐயோ ராஜா என் பழத்தை அழுகி போய் சொல்லிட்டார் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. சரி ஏன் இப்படி கத்திட்டு இருக்க, இப்படி கத்துறதுனால என் ராஜாங்கத்தை மானமே போகும், நீ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ என்ன பழத்தை வாங்கிட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன்ல, பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த அழுகி போன பழத்துக்கு எரிஞ்சிட்டு ராஜா போகிறார். போனதும் அந்த குருவி கத்த ஆரம்பிச்சிச்சு, ஐயோ ராஜா என் பழத்தை காசு கொடுத்து வாங்கி அழுகி போச்சு தூக்கி போட்டார், என்னை அசிங்கப்படுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி கத்த ஆரம்பிச்சிச்சான். ராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரே மன உளைச்சலில் வந்து அரண்மனைக்கு வந்திருக்கார். இப்போ மந்திரி சொன்னாராம், பாருங்கள் ராஜா, நான் அப்பயே சொன்னேன் போகாதீங்கன்னு சொன்னேன், அது அப்படியே கத்தி ஒன்று செத்து போயிருக்கும், இல்லை போய்ங்க ஒழிஞ்சு போயிருக்கும். நீங்கள் நல்லது பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு போனீங்க, போய் அந்த அழுகி போன பழத்தையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க, காசு கொடுத்து வாங்கி அந்த அழுகி போன பழத்தை நீங்கள் தான் தூக்கி போட்டீங்க. அது உங்கள் பழம் தான் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா தூக்கி போட்டது. ஆனால் அது சொல்கிற வார்த்தை பாருங்கள், ராஜா என் பழத்தை வாங்கி அழுகி போச்சுன்னு அசிங்கப்படுத்தி தூக்கி போட்டார். இப்போ பாருங்க இவ்வளோ மனம் வச்சது பாருங்கன்னு சொல்லி ராஜா சொன்னாராம் மந்திரியார். இந்த கதை ஞாபகம் வருது மக்களே, இந்த கதையை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுங்க அந்த சமூகத்துக்கு, தப்பு இல்லை. தனி சட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கி அதான் போயிட்டுருக்கு மக்கள் நாட்டில். இதான் ஒரு படத்தில் பிஎஸ் சிறப்பாக சொல்லுவார் பாருங்க, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்ட்டு. அனைவருக்கும் பேட் ரிபப்ளிக் டே மக்களே. ஏன்னால் ஒரு ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் பொதுவான சட்டமாக இருக்க வேண்டும். ரைட்ஸ் பொதுவாக இருக்கணும், சட்டம் பொதுவாக இருக்கணும், அவனுடைய லிபர்ட்டி பொதுவாக இருக்கணும். ஆனால் இங்கே லிபர்ட்டியும் ரைட்ஸும் சட்டமும் சமூகத்துக்கு சமூகம் மாறுபட்டு கிடக்குது. இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு ஒரு சமூகமே பல சமூகத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பல சமூகத்தை வந்து மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க, பல சமூகத்தை இந்த ஒரு சமூகம் மட்டும், இந்த சமூகத்தை சில பேர்கள் மட்டும், அதையும் உச்சரிக்க விரும்புகிறேன், இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு சில புரோக்கர்கள், ஒரு சில அஜெண்டா புரோக்கர்கள், ஒரு சில எச்ச புரோக்கர்கள் மட்டும் இதை பயன்படுத்தி காசு பார்த்துட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருப்பதற்கு ஏன் தனி சட்டம் இருக்க வேண்டும்? ஏன் எஸ்சி ஆக்ட் தனியாக வச்சுருக்கிறீங்க? ஏன் பிசி ஆக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி இருக்குமே ஆனால் நான் சொன்னதான் மக்களே, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் தான், நாசமாய் போயிடுவான், எல்லாரும் போயிடுவோம். இந்த ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஒரு எம்எல்ஏ உடைய சன் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் வச்சு பேசினாங்க பார்த்தீங்களா? அதாவது எம்எல்ஏவுடைய பையன் அப்படின்னு மீடியாவில் ஃப்ளேரப் ஆன இந்த ஒரு விஷயத்துக்கே இந்த நிலைமை பொய் கேஸ் படித்து உள்ளே போடுவாங்க அப்படின்னால், திங்க் ஆஃப் அ நார்மல் பீப்புள், திங்க் ஆஃப் அன் ஆர்டினரி பீப்புள். தமிழகத்தில் பிசிஆர் ஆக்டால் தினம் அப்பாவிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்த பிசிஆர் ஆக்டால் நிறைய தலித் மக்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில தலித் மக்கள் பார்த்திங்கன்னா இதை வச்சு தப்பாக பயன்படுத்தி அவங்க ஆதாயம் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. உழைக்காமல் காசு சம்பாதிப்பது எப்படி,
உட்காந்தத்துல காசு சம்பாதிப்பது எப்படி 10 பேரை மாட்டி காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை இன்றும் சில அமைப்பு பண்ணிட்டு தாக்குறாங்க தலித் அமைப்புகளில். இதற்கு துணை போகின்றன ஒரு சில யூடியூப் மீடியான்னு சொல்லக்கூடிய எச்ச பசங்க. இது அனைத்தையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பார்க்கல அப்படின்னால் நாளைக்கு அவருடைய சீட்டுக்கும் ஆபத்து வந்துருன்றதை சொல்லிக்கிற மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.